ஆபிரகாம் ஆகாரை தூரப்படுத்தினான். அவள் தூரப்படுத்தப்பட்டதும் அவள் எதுக்கு சமீபமானா தெரியுமா? தேவன் திறந்த துறவுக்கு சமீபமானாள். ரெபேக்காள் யாக்கோபை தூரப்படுத்தினாள். நீ போயிருங்க இருந்து. அவன் எதற்கு சமீபமானான் தெரியுமா? உடன்படிக்கைக்கு சமீபமானான். நம்முடைய லைஃப்ல சில உறவுகளை விட்டு நாம் தூரப்படுத்தப்படுகிற சூழ்நிலை வரும். சோர்ந்து போகக்கூடாது. நாம் மனிதர்களால் தூரப்படுத்தப்படும் போது நாம் தேவனுக்கு மிகவும் சமீபமாய் நிற்கிறோம். அவருடைய திட்டத்துக்கு சமீபமாகிறோம். யோவான் சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 9வது அதிகாரம். இந்த பிறவி குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் அல்லவா? அந்த பிறவி குருடனை என்ன செய்வார்கள் அப்படின்னா 34 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இனி 35 பாருங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சிலர் ஆண்டவர் இன்னும் பார்க்கவே இல்லை, இதுக்காக வெயிட்டிங். ஆமே. யாக்கோபை கர்த்தர் எப்பொழுது பார்த்தார் தெரியுமா? தள்ளப்பட்ட. ஆகார கர்த்தர் எப்பொழுது பார்த்தார் தெரியுமா? தள்ளப்பட்ட போது. தேவ திட்டம் நமக்கு புரியாது. ஆண்டவர் அவங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்குதே ஆண்டவரே அப்படின்னு சில கேள்வியோடு இருக்கிறீங்க. அவங்க நினைக்கிறது இன்னைக்கு நடக்கிறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு அவர் நினைத்தது நடப்பதற்காக. இன்னைக்கு எந்த பாதையில உங்களை தள்ளி விட்டாங்களோ அதே பாதையில நாளைக்கு அவங்க நடப்பாங்க. அவங்க வரும்போது, யோசேப்பே நீ போகும்போது உன்னை தூக்கி விடுறதுக்கு அங்க எந்த யோசேப்புகளும் இல்லை. ஆனா நாளைக்கு இதே பாதையில உன்னை தள்ளி விட்டவங்க வரும்போது நீ யோசேப்பா இருக்கிற, அவங்கள தூக்கி விடுவ. ஆமே. என்ன யாரும் தூக்கி விடல, நானும் யாரையும் இல்லை. அப்படி அல்ல. அவர் குறி சொல்லுகிறவங்களுடைய குறிகளை அபத்தமாக்கி நம்ம லைஃப்ல இன்னைக்கு பிரசன்டா நடக்கிறத வச்சு ஃபியூச்சரை டிசைட் பண்ணிடாதீங்க. வேதனையின் காரியங்கள் எல்லாம் என்னுடைய கடந்த காலமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு கடந்த காலமாய் மாறப்போகிறது. என் அவமானங்கள் கடந்த காலமாய் மாறப்போகிறது. ஒதுக்கப்பட்ட நிலை கடந்த காலமாய் மாறப்போகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்தி அதை நிறைவேற்றுவார். அதனாலதான் மீகா 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டம் தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10:1. ஒரு யோசேப்பு 10 சகோதரர்கள். ஆமென். 10 பேர் பாதி பாதி இந்த இடத்துல இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தன் மட்டும் இருக்கிறான், இந்த பக்கம் 10 பேர். ஆமென். 10 பேர் திட்டம் போடுறாங்க. மொத்தமா சேர்ந்து போடுற திட்டம். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்ல, எனக்கு விரோதமே ஒரு பாளையமே இறங்கினாலும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நமக்கு நம்மளை பிடிக்காதவங்க கூட ஆள் சேர்றது நமக்கு பிரச்சனை. என்கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்டையும் பேசிட்டு போட்டோம். இது ஒரு பெரிய ஒரு கிருமி வேலையாகும். அதாவது என்கிட்ட பேசுறவங்க எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசிட்டாங்கன்னா நான் இவங்க கிட்ட பேச்ச குறைச்சிருவேன். மொத்தத்தில் எல்லாத்தையும் பேச்சு குறைக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான். இருந்தாலும் என்கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்டையும் பேசக்கூடாது. அதனாலதான் பார்த்துருக்கீங்களா, அவன் சிலர் நம்ம கிட்ட நமக்கும் இன்னொருத்தவங்களும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அவங்கள பத்தின நெகட்டிவ் காரியத்தை நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட, சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குவாங்க. அப்படியே உங்ககிட்ட இருக்கிற மாதிரியா பிரதர்? ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். இது வந்து ஒரு யோனத்தான்
தாவீதுட்டையும் பேசினாரு, சவுல்ட்டையும் பேசினார். தாவீது வந்து இனி நீ சவுல்ட்ட பேசினா உன் கூட சண்டைப்பா அப்படி சொன்னாரா? இல்ல. ஆனா சவுல் சொன்னா பாத்தீங்களா, இனி நீ அவங்கிட்ட பேசினா சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சு தெரியுமா? தாவீத எரிஞ்ச ஈட்டி இப்ப யாருக்கு மேல வருது? யோனத்தான் என்னக்கா பண்ணாரு? இப்படி ஈட்டி எறிகிற நிறைய பேர் உண்டு. நம்ம நிறைய பேரை தேவையில்லாம பகைத்தது என்னன்னா, அவங்க நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட டாபிக் இல்ல வந்துட்டு போகுது, யார்கிட்டயும் ஆண்டவர் பேசுறார். சிலர் ஈட்டியெல்லாம் எடுத்து பையில வைக்கிறீங்க, தெரியுது. வேண்டாம் வேண்டாம். அல்லேலூயா. என்னங்க நீங்க என்கிட்ட இப்போ ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. கண்ணு தெரியலன்னா உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. உங்களுக்கு அவங்க புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அல்றதே நம்ம தேவனை மறுதலிக்கிறது. ஆமென். நான் ரிப்பீட் பண்றேன், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அழுறாங்கன்னா அவங்க யாரை மறுதலிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை மறுதலிக்கிறாங்க. எப்போ கூப்பிட்டாலும் நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே. பவுல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என் கூட இல்லை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அதை அவன் குற்றப்படுத்தவில்லை. ஏன் குற்றப்படுத்தலைன்னா கர்த்தர் என் கூட இருந்தார். அதனால எனக்கு அது வந்து ஒரு குறையா தெரியல. அந்த இடத்தை யார் ஃபில் பண்ணிட்டா? கர்த்தர் ஃபில் பண்ணதுனால எனக்கு அது குறையா தெரியல. எனக்கு அது குறையா தெரியாததுனால நான் என்ன பண்ணல? குற்றப்படுத்தல. நான் ஒருத்தரை குற்றப்படுத்துறேன் அப்படின்னா இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு குற்றப்படுத்துறேன்னா அந்த இடத்துல நான் யாரு அந்த இடத்தை யாரு ஃபில் பண்ணலன்னு சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஃபில் பண்ணலன்னு சொல்றேன். அதான் ஆண்டவர் மறுதலிக்கிறேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. பாடுனா மட்டும் போதாது, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக. இதுதான் ஜீசஸ். ஆமென். உயிர் பிழைத்தே உதவி பெற்ற. அதனாலதான் தாவீது சொல்லுவார் அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் எப்போ வேணா வந்தாலும் நீங்க என்ன வந்து ஏத்துக்கணும்பா, கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி கதை அடைச்சிடாதீங்கப்பா. இன்னைக்கு சில பசங்க அப்படி அழக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டாராம். தாவீது ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க நான் இந்த காரியத்தை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு தெரியும் எல்லார்ட்டையும் எப்பவும் போக முடியாது. ஆனா அந்தி வேளையிலும் சந்தி வேளையிலும் மதியான வேளையிலும் ராத்திரி நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அருகில் இருக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு புரியாது. பல நேரத்தில் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு உங்க ஃபியூச்சரை நீங்க சொல்லாதீங்க. உங்க ஃபியூச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டார். கர்த்தர் எதை நிலைப்படுத்துவேன்னு சொல்றார் தெரியுமா? என் ஊழியக்காரருடைய வார்த்தையை. அது இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரரின் வார்த்தைன்னு சொல்லல, என் ஊழியக்காரருடைய வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கான ரேமா. கர்த்தர் யார் மூலமாய் சொன்னாலும் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கோலியாத்தும் தாவீதும் மாறி மாறி சொல்லி யுத்தம் நடக்கிறது. கோலியாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 17:44 கோலியாத்து சொல்றான். தாவீது கோலியாத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமென், 46வது வசனத்துல, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் அறிந்து கொள்வார். 2 பேரும் மாறி மாறி சொல்லி யுத்தம். இனி இவங்க சொன்னதுல எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். இதுதான் மேட்ரு. ஆமென். தீர்மானிக்கிறது. அவன் சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்தே, நீங்க இன்னும் கவனிங்க, இதுல எது நடந்துச்சு?